ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் மெயின்ஸ் 2026க்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக அது இல்லாமல் அதோட அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செஷன் 1க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்டிஏ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். அதாவது அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் 2026 செஷன் 1, ஓகேங்களா, ஜனவரி 2026 ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இருக்க டேட்டு, ஷிஃப்ட்டு, கோர்ஸு அண்டு வெனு ஆஃப் த டெஸ்ட்டு, சென்டர் இண்டிகேட்டர் அட்மிட் கார்டு, இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கைண்ட்லி கீப் த இன் மைண்ட் இன் ஃபாலோவிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து க்ளியராக செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் அண்ட் டைமிங் ஆஃப் டெஸ்ட்டு, உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு எந்த டைமிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெனு ஆஃப் த டெஸ்ட், எந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டெஸ்ட் சென்டர் வந்து அலோகேட் ஆகிருக்குங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங் டைம் அட் த சென்டர், அதாவது அந்த சென்டருக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக வந்து நோட்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் தி சென்டர், அதாவது அதாவது அந்த சென்டருக்கு ரீச் ஆகிறதுக்கு கேட் க்ளோசிங் டைம் வேணும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமு என்ன டைமு அதுக்கு க்ளியராக வந்து நீங்கள் வந்து உள்ளே போகணும்னு சொல்லி க்ளியராக சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயிலாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you should visit the examination center in advance to familiarize yourself with the location and means of reaching the venue of the test on time. அதாவது நீங்கள் ப்ரியராகவே வந்துட்டு அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எக்ஸாம் அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ட்ராவலிங் இன்கன்வீனியன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன் டைத்தில் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தா கேண்டிடேட் வேர் ப்ரொவைடர் ஆப்ஷன் ரிஜிஸ்டர் த்ரூ ஆதார். தோஸ் candidate who did not register through Aadhaar need to report early on the day of the examination, ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 hour before get biometric card on exam center. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது ஜேஇ மெயின்ஸை வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் யாரெல்லாம் வந்து ஆதார் த்ரூ வந்து அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன டைமிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அந்த டைமுக்கு ப்ரியராக 1 hour முன்னாடி நீங்கள் போய்க்குங்க, ஓகேங்க. கிளியர் க்ளோசிங் டைம் உங்களுக்கு என்ன இருக்குது அதுக்கு கம்பல்சரி 1 hour பிஃபோர் வந்து நீங்கள் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட பயோமெட்ரிக்கு வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் செவரல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ஃபார்மாலிட்டிஸ் நீட் டு பி கம்ப்ளீட். தேர்ஃபோர் ப்ளீஸ் அரைவ் ஆன் டைம். ப்ளீஸ் ரீச் வெனு ஆஃப் தி டெஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் மென்ஷன் இன் த அட்மிட் கார்டு. இஃப் யூ ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான எப்போ உங்களுக்கு டேட் சொல்லியிருக்காங்களோ, எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ, எந்த இடம் சொல்லியிருக்காங்களோ, இதை வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ப்ரியராகவே எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த டேட்டில் அந்த டயத்தில் ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் டிலே ஆகுது அப்படின்னாக்கா இவங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ரீசன் சொல்லியும் வந்து உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு டவுன்லோட் ஃப்ரம் என்டிஏ வெப்சைட் கிளியர்லி ஃப்ரீலி கலர், அதாவது A4 கலர் பிரிண்ட் அவுட்டு தான் வந்துட்டு கம்பல்சரி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அது ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி A4 ஷீட்டில் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து ப்ராப்பராக கொண்டு போங்க, ஓகேங்களா. கேண்டிடேட் மஸ்ட் கேரி அட்லீஸ்ட் 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், அதாவது 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அங்கே வந்து உங்கள் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி சைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கேரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, a valid photo ID proof as uploaded on online from in original photocopies image not stored in mobile etc will not be accepted. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வந்து என்னோட ஐடென்டிட்டின்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த அந்த ப்ரூஃபை வந்துட்டு ஒரிஜினல் காப்பீஸை கையில் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும் அவங்க வெரிஃபிகேஷனுக்காக. அது இல்லைன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல், மறக்காமல் அதை நீங்கள் வந்து சேஃபாக நீங்கள் கையில் கொண்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஹூஸ் லைவ் ஃபோட்டோகிராஃப் டிட் நாட் மேட்ச் வித் த ஃபோட்டோகிராஃப் அவைலபிள் இன் த their Aadhaar during the filling of application form. Those who register using other identity proof must carry requisite certificate in original duly signed and attested by the principal headmasters or class 1 gazetted officers such as Tahsildar, revenue officer, SDN, DM or class 1
கெசட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி இந்தியன் எம்பசி ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? அதாவது யாரெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃப் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, ஆதாரில் இருக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு உங்களோட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், உங்களோட பிரின்சிபல், அதாவது கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களோட அப்பியரன்ஸும் ஃபோட்டோ மிஸ்மேட்ச்சு, ஆதாரில் வந்து இருக்கிறது இது வந்து மிஸ்மேட்ச்சு அப்படிங்கிறது. ஆனால் பட் இதுதான் கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அவங்கள்ட்ட. ஓகேங்களா? அதாவது என்ஆர்ஐ இருந்தால் அவங்க நம்ம இந்தியன் எம்பசி ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு நீங்கள் சர்டிஃபை வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஃபிசிக்கலி சேலஞ்சு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் பி நீங்கள் கேரி பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம் அந்த சர்ஜன், மெடிக்கல் யாரெல்லாம் அப்ளிகபிளோ அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக சைனிங் எல்லாம் வாங்கியிருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் on the attendance sheet in legible handwriting. They should put their signature, left thumb impression and paste the photograph at the appropriate place during the examination. They should ensure the left hand impression is cleared and not must. அதாவது உங்களோட வந்துட்டு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், சிக்னேச்சர் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்து மறுபடியும் அங்கே அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி கைரேகை வந்து ப்ராப்பராக வைக்கணும். அது கைரேகை வைக்கிறது வந்துட்டு பூசி முழுகாமல் கரெக்டாக கைரேகை அதை ப்ராப்பராக விழுகிற மாதிரி நீட்டாக வைக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கேண்டிடேட் மே ஆல்சோ நோட் த எக்ஸாமினேஷன் வில் பி கம்ப்யூட்டர் பேஸ்டு அண்ட் ஹென்ஸ் தே ஷுட் ஃபெமிலரைஸ் தெம்செல்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து மீன்ஸ் ஆஃப்லைன் டெஸ்ட் கிடையாது, பேப்பர்ஸ் பென்சில்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் தான் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அது சம்மந்தமான ப்ராக்டிஸை ப்ரியராகவே நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதை தான் அவங்க வந்து கிளியராக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the candidate should ensure that the question paper available on the computer screen is as per his or her opted subject or medium indicated in the admit card. In case of subject or medium of the question paper is other than his or his opted subject medium, the same may be brought to the notice of the individual concerned. அதாவது நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் பேப்பர், அதாவது அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறத வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்டு, நீங்கள் செலக்ட் பண்ண மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராப்பராக இல்லை அப்படின்னாக்கா யார் அங்கே இருக்க இன்விஜிலேட்டரோ அவங்களுக்கு இம்மிடியேட்டாக கன்வே பண்ணுங்க. ஓகேங்களா? அதை வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் த டிராயிங் டெஸ்ட் பார்ட் 3 ஆஃப் தி ஆர்க் த கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் their own geometry box set, pencils, erasers and color pencils or crayons. The candidate are not allowed to use watercolors and drawing sheet. அதாவது உங்களுக்கு வந்து அதாவது பிஆர்க் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து அந்த பார்ட் 3 வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் நீங்கள் கொண்டு போகணும். பென்சில்ஸு, எரேசர்ஸு, கலர் பென்சில்ஸு, கிரேயான்ஸ்லாம் கொண்டு போகணும். வாட்டர் கலர் வந்து நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஃபார் பிஆர்க் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலௌட் டு கேரி instruments, geometry, pencil, box, purse, any kind of paper, stationery, textual material, printed or written material. ஓகேங்களா? eatable and water லூசர் பேக்கெட். ஓகேங்களா? மொபைல் ஃபோன்ஸு, இயர்ஃபோன்ஸு, மைக்ரோஃபோன், பேஜரு, கால்குலேட்டர், டாக் பென், ஸ்லைட் ரூல்ஸ் அண்ட் லாக் டேபிள்ஸ், கேமரா, டேப் ரெக்கார்டர் ஆர் to wear, carry or any type of watch including electronic watches with facilities of calculator, any metallic item or electronic gadgets, devices in the examination hall or room. There may not be provision for safe keeping of valuable at the center. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற ஜாமெட்ரி பாக்ஸ் ஆகட்டும், பென்சில், ஹேண்ட்லிங், பர்ஸு, பேப்பர், ஸ்டேஷ்னரி, ஸோ வாட் எவர் எனி திங்.
ஓகேங்களா? எக்ஸாம் ரிலேட்டடான எந்த ஒரு நம்ம அடிஷனலா நம்ம யூஸ் பண்ணுற எதுவுமே நீங்கள் கேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே கேரி பண்ணி நீங்கள் வந்தாலும் நீங்கள் இதை வெளியே உங்களோட திங்ஸ் வெளியே நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அங்கே தான் உங்களால் வச்சுக்க முடியும். அது வந்து உங்களுக்கு சேஃபர்ஸ் கிடையாது. ஸோ இது அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் கேரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே என் முன்னாடி வந்து இந்த பிஆர் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அவங்க என்ன கேரி பண்ணணும்னு குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதர் தேன் தட் எந்த ஒரு விஷயமும் உள்ள நீங்கள் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அலவுட் டு கேரி ஈட்டபிள் லைக் சுகர் ஆர் டேப்லெட் ஆர் ஃப்ரூட்ஸ் like banana, apples, orange, and a transparent water bottle to the examination hall or room. However, they will not be allowed to carry packed food like chocolate, candy, sandwiches, etc. அதாவது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்களோ, அவங்களுக்காக வந்துட்டு வந்து சுகர் டேப்லெட்டுக்கும் ஃப்ரூட்ஸும் வந்து நீங்கள் வந்து உள்ளே கேரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். அதர் தேன் தட் வந்து மற்ற எந்த லைக் ஃபுட் சாக்லேட்டு இல்லை கேண்டி சாண்ட்விட்சு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் பயோமெட்ரிக் என்ட்ரன்ஸ் அண்ட் ஃப்ரிஸ்கிங் அட் என்ட்ரி, இஃப் எ கேண்டிடேட் கோஸ் ஃபார் த பயோ பிரேக் ஆர் டாய்லெட், ஹி ஆர் சி ஷுட் அண்டர்கோ த மேண்டேட்ரி ஃப்ரிஸ்கிங் பயோமெட்ரிக்ஸ் அகைன். அதாவது என்னன்னா, நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கைரேகை, ஓகேங்களா, ஐபால் செக் பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து எனக்கு வந்து இல்லைங்க, எனக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு, நான் வந்து டாய்லெட் போகணும், எனக்கு வந்து யூரின் ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா, நீங்கள் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பட் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் போயிட்டு வரும்போது மறுபடியும் வந்து அந்த பயோமெட்ரிக்கு, ஐபால் செக்கு, ஓகேங்களா, ஃபிங்கர் பிரிண்டிங், கைரேகை செக்கு, ஓகேங்களா, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பிளானிங்கை நீங்கள் ப்ரியராகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரியராக அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க, எக்ஸாமை பீஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, blank paper sheet for rough work of A4 sheets will be provided in the examination hall or room. Candidate must write their name and roll number at the top of each sheets and must drop the sheets in designation drop box without fail before leaving the examination hall or room. Failure to do so may result in the non-evaluation of the answer. அதாவது என்னன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு blank A4 ஷீட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதர் தேன் தட் நீங்கள் வந்து அதுலேயுமே வந்து உங்கள் ரோல் நம்பர், உங்கள் நேம் வந்து கார்னரில், அதை ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து நீங்கள் எழுதி நோட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு அதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே நீங்கள் கேரி பண்ணி போகக்கூடாது. அதுக்கு எனக்கு இது வேணும், நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேரி பண்ணக்கூடாது. எந்த ஒரு அதர் ஸ்டேஷனரிஸ் எதுவுமே வந்து கேரி பண்ணக்கூடாது, கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டை வந்துட்டு அவங்க ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸில் வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த அந்த ஒர்க் பண்ண ஷீட்டை வந்து அதுவும் அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு போயிடணும். ஓகேங்களா? இன்கேஸ் யாரெல்லாம் வந்து ட்ராப் பண்ணலையோ அவங்க வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. உங்கள் கீஸ், அதாவது உங்களோட ஆன்சரை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க, டியூலி ஃபில்ட் அண்ட் அட்மிட் கார்டு மஸ்ட் பி ட்ராப்டு இன் த டெசிக்னேஷன் ட்ராப் பாக்ஸ் வைல் லீவிங் த எக்ஸாமினேஷன் ஹால். Failure to do so may result in non-evaluation for issue. ஓகே. அட்மிட் கார்டுக்கும் வந்து அந்த எக்ஸாம் ஹாலே ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சு போகும்போது உங்களோட அட்மிட் கார்டை அந்த இதில் வந்து ட்ராப் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த நீங்கள் ஒர்க் பண்ண ஷீட்டோ வந்து A4 ஷீட்டோ ட்ராப் பண்ணணும். ப்ளஸ் அட்மிட் கார்டும் வந்துட்டு அதுக்கும் தனியாக என்ன ட்ராப் பாக்ஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஆன்சர் கீயை வந்துட்டு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா the candidates are advised to read the subject specific instruction annexure 1 and general instruction mentioned in the question paper and abide the same. ஓகேங்களா? இப்போ அதாவது என்னென்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு அனெக்ஷர் 1 கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அது என்ன ப்ரொசீஜர் கொடுக்கும் அது பிரகாரம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த விஷயத்தை எங்கள் கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு. Candidates should also go through all the instructions given the admit card and the information bulletin of the JEE 2006. அதாவது இப்போ உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ரியராக அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஓகேங்களா, அதை வந்து கிளியராக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை 100% வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்த்தா சிக் கேண்டிடேட் வந்து permitted to wear their religious articles, that is kara and kirban. அதாவது என்னென்னா, அந்த சிங்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த தலைக்கு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க, கரா அண்ட் கிர்பான் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கும் 01140759000க்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா jemain@nta.ac.in வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட என்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுங்கிறது நீங்கள் மெயில் ட்ராப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். JEE மெயின்ஸ் எக்ஸாம் செஷன் 1 அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.